நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நான் இப்போ எங்கே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஆஃப் இந்தியன் ஓஷன் மால்டீவ்ஸ் அந்த கண்ட்ரியில் தான் நின்றுட்டுருக்கேன். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நாங்கள் ஃப்ரைடே, ஸோ அதனால் லீவு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஃபிஷிங் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபிஷிங் ட்ரிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனை வந்து நம்ம பிடிச்சி அந்த போட்டிலே வச்சு சமையல் பண்ணி பாபக்யூ பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் வர்றது. இப்போ மணி 3 மணி ஆகுது. இனி இப்படி நாங்கள் போயிட்டு வர்றது 11 மணி ஆகும். அதுவரை எங்கள் கூடவே இருங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் கடை இருக்குது, அங்கே போய் ஃபஸ்ட்டு எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கே போகலாம். இது என்னென்னா நான் நிற்கிறது வந்து ஹுலுமாலிங்க ஒரு சின்ன ஐலேண்ட், இதுக்கு பக்கத்தில் இருக்குது மாலி ஐலேண்ட். இப்போ இங்கேருந்து அங்கே போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதை நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் காமிக்கிறேன். அந்த வே எப்படி போகுது, ஒரு சீ பிரிட்ஜ் இருக்குது, அதெல்லாம் காட்டித்தரேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணலாம் வாங்க. பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாச்சு. நம்ம எல்லோரும் இங்கே வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா போயிட்டுருக்காங்க. ஒரு பெரிய பட்டாளமே அதான் அங்கே நிற்கிறதா நம்ம போட்டு. அங்கே போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பிரதர், என்னோட தம்பி. நிறைய முடி வளர்த்து போட்டுருக்கான்னு பயப்படாங்க. எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லாத குறை இவன் தான் தீட்டிகிட்டு இருக்கான். வாங்க நம்ம போட்டை பார்க்கலாம். நம்ம இப்போது நிற்கக்கூடிய பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாலியில் உள்ள டீ ஜெட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட ஷேப் வந்து டீ ஷேப்பில் இருக்கிறதுனால டீ ஜெட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 25 ஸ்டோரி ஹாஸ்பிட்டல். இதுதான் நம்ம போட்டு பக்கத்தில் வந்துட்டோம். வாங்க உள்ளே போகலாம். கண்டிப்பா நீங்க தான் வருவீங்க பாஸ். இப்படி தெரிஞ்சதா நேத்து ஒயிட் கலர் வந்து கருப்பு அடிச்சிருப்பேன் பாஸ். ஏதோ பேனா இருக்கா பாஸ், பிளாக் பென்னு கொஞ்சம் மார்க்கர் இருக்கு, கொடுக்கவா? அப்படி எல்லாரும் பாத்துவாங்க. எல்லாரும் இதுதான் நம்ம டாக்டர் சார். நீங்க டாக்டர் நினைச்ச உடனே பசங்க டாக்டர் நினைச்சுருவாங்க. இவர் மெய்யாலுமே டாக்டர் தான். செகண்ட் டைம் போகிற ஃபிஷிங் ட்ரிப்பு. ஃபஸ்ட் டைம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இதுவும் அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எண்டிங்கில் அப்போ திருப்பி பேசுகிறேன். லாஸ்ட் டைம் வந்து நம்ம சார் ஒரு 52 மீன் பிடிச்சாரு. இந்த வாட்டி நான் ஒரு 53 மீன் பிடிச்சி அவங்க ரெக்கார்டை பிரேக் பண்ணுவோம். போன தடவை நிறைய மீன் கிடைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்க்கலாம் எத்தனை மீன் கிடைக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம போட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம போட். நிறைய சீட் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் வந்து அழகாக இருக்கலாம், சாஞ்சிருக்கலாம். இது வந்து மால்டீவியன் ஜோலின்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்குது, சேஃபாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது, இன்னும் ஓப்பன் ஆகலை. இது பக்கத்தில் இருக்குது இன்னொரு ஐலாண்டு. இதே போல் அந்த பக்கம் இன்னும் தெரியுது. இன்னும் இதே போல் ஏகப்பட்ட ஐலாண்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1200 ஐலாண்டு வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ சம்பவ இடத்துல வந்தாச்சு. இங்கே தான் வந்து நம்ம ஃபிஷிங் பண்ண போகிறோம். இந்த ஆங்கர் போட்டுட்ருக்காங்க. நம்மளை இவ்வளோ நேரம் வந்து டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்த டிரைவர் வந்து இவங்க தான். ஓகே, ஃபைனலி ஸ்டார்டட் ஃபிஷிங். ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சார். சார் இவங்க கையில் வந்து க்ளவுஸ் போட்டிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டொயின்னு வந்து கையில் ஃபிஷ் எல்லாம் பெரிய ஃபிஷ் எப்படி இன்றைக்கி ஷார்க்கை பிடிச்சிருவாரு. அப்போ அதை பிடிச்சி இழுக்கும்போது வந்து கையில் வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்காக அந்த க்ளவுஸ். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து மாலியில் வந்து ஃபுல் மால்டீவ்ஸில் வந்து ஷார்க்கு வந்து நம்ம பிடிக்கக்கூடாது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக இது ஒரு புது மெத்தடு. இது ஜெல்லி ஃபிஷ் போலவே இருக்கும்.
இதை நம்ம எதுவுமே ஃபிஷ்ஷோ இது சின்ன ஃபிஷ்ஷோ எதுவும் போட வேண்டாம், அப்படியே தூக்கி கடலில் போட்டால் போதும். பெரிய ஃபிஷ்ஷில் வந்து ஏதோ ஒரு ஜெல்லி ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து கடிச்சிடும், நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். நமக்கு இதை அடுத்ததும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு மெத்தட். நம்ம ஒரு இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் பல வருஷமா. எத்தனை மீன் பிடிச்சு எத்தனை இடத்துல மீன் பிடிச்சாலும் இந்த ஒரு மீன் பிடிக்கிறது ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் வந்துட்டு போகுது. இப்போ ஒரு சுறா வந்துட்டு போச்சு, பிடிச்சு மேலே போட்டு அது மீன் குதிச்சு உள்ள போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் அருமையா மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். இப்படி நீங்க ஓவர் டைலாக்லாம் பேசினா போட மாட்டோம் பார்த்துருக்கோம். நம்ம போட்டில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிச்சன் இருக்குது. இங்கே வாங்க காமிச்சிட்டேன். இதுதான் அந்த கிச்சன். இப்போ வந்து போட்டோட கேப்டனுக்கு வந்து இந்த காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து உள்ள பெட்ரூம், 2 பெட் இருக்குது. இவங்க இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு இங்கே இருந்துக்குவாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நிறைய பேர் இருக்காங்களே ஒன்றுக்குன்னு வச்சு எங்கே போவாங்க அப்படின்ட்டு. இந்த இருக்குது டாய்லெட், இங்கே போய்க்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது போட்டுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு போட்டு ஒன்று இருக்குது. இது எதுக்காகனா ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அவங்க இந்த போட்டில் வந்து நம்ம தப்பிச்சு போகிறதுக்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஹெல்ப் கேட்குறதுக்கோ இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க, இப்படி மேலே தான் இருக்கும். தேவைப்படும் போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம ஆட்கள் அங்கே நிற்கிறாங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, ரொம்ப முடியுது, ரொம்ப ஆடுது. ஸோ ஐ ஹாவ் டு கோ டவுன். ஃபைனலி ஃபஸ்ட்டு மீனை நாங்கள் பிடிச்சிட்டோம். பிரைசன் குட்டி பையன் அதை பிடிச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த டைம் சரியில்லை என்னமோ தெரியல, மீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. அதனால இந்த இடத்த காலி பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலான்ட்டு எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கடல்லே இல்லையா. ஓகே, அடுத்த ஸ்பாட்டில் போய் சந்திக்கலாம். பெரிய மீன் பிடிச்சாச்சு. பிடிச்சது இவரு கிடையாது, போஸ் மட்டும் தான் கொடுக்காரு. நான் பிடிச்சது தான் போடணும். அடுத்தது ஒரு மீன். இது வந்து நம்ம ஊர் வள மீன். அடுத்த ஃபிஷ். இந்த மீன் வந்து சீலாவு. நம்ம ஊர்ல சீலாவு. அடுத்த ஃபிஷ். இது வந்து மானியா மாசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா மிகப்பெரிய ஃபிஷ். அடுத்த ஃபிஷ் மாட்டியாச்சு. இது வந்து ரெட் ஸ்னைப்பர் ஃபிஷ். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். பாபக்யூ வேற எங்கேயும் நடக்கலை, நம்ம போட்டில் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதோட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கருதியா. இது வந்து லோக்கலில் வந்து கருதியான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா மீனோட சூப்பு தான். இது வந்து ரைஸுக்கு குழம்பாட்டம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்த ஃபிஷ். இது நல்லா புள்ளியாக இருக்குது பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், செம. பாவம், இந்த மீனை வந்து உயிரோடி வச்சு இந்த பையன் கொண்டுட்டான். சரி, ஓகே, கொண்டு தான் நம்ம சாப்பிட முடியும். கொண்டு வருவாங்க. ஓகே, எல்லாரும் பசி கொடுமையில சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சியர்ஸ் 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 சியர்ஸ். இப்போதான் எல்லாரும் மூஞ்சில ஒரு ஒளி வட்டம் தெரியுதுப்பா. சோறு பார்த்தோன்னே சோறு. வேற லெவல் டேஸ்ட். இது வந்து இப்போவே பிடிச்சி இப்போவே ஃப்ரை பண்ணி இப்போவே சாப்பிட்றோம். சூப்பர். பாபிக்கு போய் நான் பேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஃபிஷிங் ட்ரிப் முடிச்சுட்டு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி மணி 11 ஆகியாச்சு. ஸோ அடுத்த வாட்டி இதே போல் இன்னொரு நல்ல ட்ரிப்பில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கண்டிப்பாக அதை அமுக்கி விட்டுருங்க. நம்பிக்கை விட்டுருங்க. தேங்க்யூ. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியும். ஆமாம், அடிக்கடி மாலத்தீவை காமிச்சிக்கிட்டே இருப்போம், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.